காலை வணக்கம். சிதம்பரத்திலிருந்து என் அருமை அபிமானி பக்தியை குறித்து கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, பக்தி என்றால் என்ன? பிரபக்தி என்றால் என்ன? பக்தியிலிருந்து பிரபக்திக்கு செல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யோகத்துல 4 இருக்குங்க. கடவுளை அடையக்கூடிய வழிமுறைகள் 4: பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். இந்த 4 யோக கலைகளை எதை நீங்க பிடிச்சாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்க கடவுளை போய் சேர்றது திண்ணம். ஆனா ஸ்ரத்தை தேவை, வியாக்குலத்தை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த முக்தி நிலையை நாம் அடையலாம். பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை கண்டிப்பாக அடையலாம். அது நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது சன்னியாச துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாலும் சரி, முக்தி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்தி அப்படிங்கிறது முழுமையாக கடவுளை நேசிப்பது. மனிதன் தன் முழு முயற்சியால் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு, ஐம்புலன்களின் ஆசைகளை சுருக்கிக் கொண்டு, கடவுளின் மேல் எங்கில்லாத ஒரு பிரேமை பக்தியை கொண்டு அவனை அன்பாக நேசிப்பது பக்தி. இங்க மனுஷனுடைய எஃபர்ட் இருக்கு. மனுஷன் அவனை நேசிக்கணும், கடவுளை. அப்ப கடவுள் கிடைக்கிறாங்கிறது இந்த வகையான ஒரு பக்தி, இந்த வகையான ஒரு நிலை. இதை பக்தின்னு சொல்றோம். இதுக்கு நாம எஃபர்ட்டை போடுறோம். கடவுளை நேசிக்கணும். எதையுமே எல்லாத்தையுமே மறந்து கடவுளை நேசிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த பக்தி. இந்த பிரபக்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எஃபர்ட் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறது தான் பிரபக்தி. இந்த பக்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து அந்த லௌகீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கர்மயோகத்தை மூலமாக வைத்து பக்தியை கடவுளுக்கு செலுத்தி கடவுளின் அன்பை பெறுவதுதான் அந்த பக்தி. இதுக்கு நீங்க எந்த விதமான லௌகீக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட தேவையில்லை. எல்லாவற்றையுமே விட்டு தன்னையும் அப்படின்னா தன் மனதில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் துறந்து, கடவுள் ஒருவனே சத்தியம், எல்லாம் அவனாலே நடக்கக்கூடியது, என் செயல் எதுவுமே இல்லை, இந்த உலகில் இயங்கிக் கொண்டிருப்பவை ஒவ்வொன்றும் கடவுள் சக்தியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்னை காப்பாற்றுவதும் நீதான், இந்த உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதும் நீதான், எல்லா செயலும் முன்னால் நடக்கின்றது என்று பரிபூர்ணமாக கடவுளை நம்பி எல்லாவற்றையும் துறந்து அவனிடத்திற்கு செல்வதுதான் பிரபக்தி. இங்க கர்மயோகம் இருக்கிறது இல்லை. அங்க கர்மயோகம் இருக்கு, இங்க கர்மயோகம் இல்லை. அதுதான் வித்தியாசம். ஸோ பிரபக்திங்கிறது முழுமையாக கடவுளை நம்பி அவனிடத்தில் சரணடைவது. சரணாகதின்னு சொல்றமே அதுதான் பிரபக்தி. ஆனா இங்க சரணாகதி இல்லை, கர்மயோகத்தை எடுத்துட்டு இருக்கோம். அந்த கர்மயோகத்துக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்து கடவுளை நேசிப்பது. இங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி கடவுள்கிட்ட போயிடுறது. அதுதான் பிரபக்தி. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு விடை சொல்லியிருப்பேன்னு நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.